Hello students, welcome to our C programming series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம் வந்து admission eligibility. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, so write a C program to find the eligibility of admission for a professional course based on the following criteria. So ஒரு professional courseக்கு வந்து ஒரு கொடுத்திருக்க மார்க் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள் ஃபார் அட்மிஷனா இல்லையா நம்ம சொல்லணும். அதுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, ஸோ மேக்ஸ் மார்க் வந்து 65 அண்ட் above இருக்கணும். ஃபிசிக்ஸ் மார்க் வந்து 55 அண்ட் above இருக்கணும். கெமிஸ்ட்ரி மார்க் வந்து 50 அண்ட் above இருக்கணும். தனித்தனியாக அந்த மாதிரி கிரைட்டீரியா இருந்தாலும் ஓகே. ஆர்எல்ஸ் மொத்த சப்ஜெக்டோட மார்க்கு ஆட் பண்ணும்போது அதனோட ரிசல்ட் வந்து 180 அண்ட் above இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலுமே நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள்னு சொல்லலாம். ஸோ அவங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அவங்க 70, 60, 18 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கு மேக்ஸுக்கு எடுத்துப்போம், செகண்ட் மார்க்கு ஃபிசிக்ஸ், தேர்ட் மார்க்கு கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஸோ மேக்ஸ் மார்க் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 65 இருக்குது, எஸ். ஃபிசிக்ஸ் மார்க்கு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 55 இருக்குது, எஸ். கெமிஸ்ட்ரி மார்க்கும் 50க்கு மேலே இருக்குது. ஸோ மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன். நம்ம இன்னொரு இன்புட் பார்ப்போம். ஸோ செகண்ட் இன்புட் பார்த்தீங்கன்னா, எம்பிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸோட மார்க்கு நம்ம சொன்ன கிரைட்டீரியாவில் மீட் ஆகலை. அவங்க என்ன கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸோட மார்க் வந்து 65 அண்ட் above இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்மக்கிட்ட 50 இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து இந்த பையனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஸோ அப்போ நம்ம செகண்ட் செக் பண்ணி பார்ப்போம். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 மார்க்கே சம் பண்ணுங்க. சம் பண்ண ரிசல்ட் வந்து 180 அண்ட் above இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த 3 மார்க்கை சம் பண்ணும்போது ஸோ 50 + 80 வந்து நமக்கு 130 வருது. ஸோ 130 + 80 வந்து நமக்கு 210 வருது. ஸோ அந்த மார்க்கு நமக்கு வந்து 180 அண்ட் above இருக்குது. ஸோ இந்த கேண்டிடேட்டும் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன். இன்னொரு டிஸ்கஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸ் மார்க்கு நமக்கு கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம செகண்ட் ஸ்டெப் போகிறோம். செகண்ட் ஸ்டெப் போகும்போது 3 மார்க் ஆட் பண்ணணும். ஸோ 3 மார்க் ஆட் பண்ணும்போது 50 + 60 110. ஸோ 110 + 40 வந்து 150. இதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணணும், த கேண்டிடேட் இஸ் நாட் எலிஜிபிள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ப்ரொஃபஷனல் டிகிரி அட்மிஷனுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். நமக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ளஸ் இஃப் எல்ஸ் இஃப் அந்த கண்டிஷன் தெரிஞ்சாலே போதும். ஸோ நம்ம கோடிங்கு டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைலே வந்து மோர் தேன் எனஃப். வேறு எந்த ஹெடர் ஃபைலும் தேவையில்லை. ஸோ உங்களோட சி ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அதோட ரிட்டன் டைப் வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜர் மெயின் போட்டுக்குங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 இன்புட் வாங்கணும், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம 3 இன்டீஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ எம் ஃபார் மேக்ஸ், பி ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் சி ஃபார் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ் ஆர் நோ, எலிஜிபிள் ஆர் நாட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரோக்ராம் எழுதும்போது என்ன பண்ணலாம்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அந்த வேரியபிளோட பேர் வந்து நம்ம ஃப்ளாக்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளாக் வேரியபிள் டிசைட் பண்ணி தான் அந்த பையன் வந்து எலிஜிபிளா இல்லையா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இன்புட் வந்து நீங்கள் தனித்தனியாக ஒரு மார்க்கும் %G, $M, $P, $T தனித்தனியாக போட்டு வாங்கலாம். அப்படி இல்லை 3 வேல்யூமே ஒரே டைமில் வாங்க போகிறீங்க, ஸோ இந்த வேல்யூ அப்படியே ஒரே டைமில் வாங்க போகிறோம் அப்படின்னா 3த்தையுமே வந்து ஒரே ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ %D, %D அண்ட் %D. கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் ஒரு %Dக்கு விட்டாகணும். ஸோ ஃபஸ்ட்டு வாங்குகிற வேல்யூ வந்து எம்மோட அட்ரஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். செகண்ட் வாங்குகிற வேல்யூ பியில், ஃபிசிக்ஸ். தேர்ட் வாங்குகிற வேல்யூ சியில், கெமிஸ்ட்ரி. இது முடிஞ்ச உடனே டைரெக்டாக நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன் படி மேக்ஸ் வந்து 65 அண்ட் above. ஸோ எப்படி கம்பேர் பண்ணலாம், இஃப் மேக்ஸ் மார்க் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 65. அதுக்கப்புறம் நமக்கு இந்த எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நமக்கு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, லாஜிக்கல் அண்ட், அதை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் அப்படின்னா நம்ம லாஜிக்கல் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபிசிக்ஸும்
55 அண்ட் above இருக்கணும். ஸோ அப்போனா லாஜிக்கல் அண்ட் physics greater than or equal to 55. ஸோ மூணாவது என்ன கண்டிஷன்னா கெமிஸ்ட்ரி 50 அண்ட் above இருக்கணும். ஸோ லாஜிக்கல் அண்ட் கெமிஸ்ட்ரி greater than or equal to 50. ஸோ இந்த கண்டிஷனில் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணலான்னா ஃப்ளாக் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். மீனிங் தட் அந்த பையன் வந்து எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன். அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணால் எல்சிஃபில் போட்டுக்கலாம். இதுக்கு பேர் வந்து இஃப் எல்சிஃப் லேடர் சொல்லுவாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மோர் தேன் ஒன் கண்டிஷன் இருக்கோ, இட் இஸ் ஒன் கண்டிஷன் இருக்கோ, அப்போ நீங்கள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். மோர் தேன் 2 கண்டிஷன் இருக்கும்போது நீங்கள் இஃப் எல்சிஃப் லேடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன சொல்கிறோன்னா என்னோட மேக்ஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க்கு அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க், ஸோ மூணுத்தையும் நான் சம் பண்ணும்போது அதனோட ரிசல்ட் வந்து என்ன வரணும்னா கிரேட்டர் than or equal to 180ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 மார்க்கையும் சம் பண்ணும்போது 180 அண்ட் above இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிரேட்டர் than or equal to 180ன்னு செக் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஃப்ளாக் வந்து 1. அப்படி இல்லைன்னா இது இப்போ இந்த கண்டிஷன் 1ம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, கண்டிஷன் 2ம் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பையன் வந்து எலிஜிபிள் கிடையாது. அந்த பையன் எலிஜிபிள் கிடையாதுன்னா நான் என்ன பண்ணலாம்னா ஃப்ளாக் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நான் ஃப்ளாக் 1 வச்சுருக்கணும் அதெல்லாம் வந்து எலிஜிபிள், எங்கெல்லாம் நான் ஃப்ளாக் 0 வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து நாட் எலிஜிபிள். சிம்பிள் லாஜிக். ஸோ அப்போது இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், எல்ஸுக்கு போயிடுறேன். எல்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஃப்ளாகை வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஃப்ளாகோட வேலையை கம்பேர் பண்ணோம். எப்படி கம்பேர் பண்ணோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்வல்ஸ் இஃப் ஃப்ளாகோட வேல்யூ டபுள் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் சிம்பிள், சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் போட்டால் தான் அது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ நமக்கு வந்து 1 இருந்துச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா த கேண்டிடேட் இஸ் எலிஜிபிள் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எதர் கர்லி பிரேஸை போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை போடலாம். இப்போ வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்குன்னா அந்த கர்லி பிரேஸ் வந்து ஆப்ஷனல், நீங்கள் போடாமல் டேரெக்டாக பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன சொல்லலாம், த கேண்டிடேட் இஸ் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ஒரு ஐடியில் பண்ணும்போது, ஒரு காம்படிஷன் ஹேக்கர் ரேங்க் ஹேக்கரட் இதெல்லாம் பண்ணும்போது என்னோட அவுட்புட் அப்போ வந்து கேஸ் சென்சிட்டிவாக இருக்கணும். இங்கே சிக்கு ஸ்மால் லெட்டர் கொடுத்தா நீங்களும் சிஏ ப்ராப்பராக ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்கணும், இல்லாட்டி உங்களோட டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகாது. ஸோ ஃப்ளாக் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதை நான் எல்ஸில் போட்டுப்பேன். எல்ஸில் வந்து பிரிண்ட்எஃப்ல த கேண்டிடேட் இஸ் நாட் எலிஜிபிள். ஸோ ப்ராப்பராக ஸ்பெல்லிங்கும் அந்த அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸும் ப்ராப்பராக பார்த்து டைப் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களோட டெஸ்ட் கேஸ் வந்து மோஸ்ட்லி பாஸ் ஆகாது. ஸோ கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக ரிட்டர்ன் 0. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணும்போது எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகலைன்னா நம்ம எரரை வந்து ப்ராப்பராக டீபக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. இன்னும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் சிம்பிளிஃபையாக போடணும்னா முன்ன சொன்ன மாதிரி தான், இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கர்லி பிரேஸ் வந்து ஆப்ஷனல், போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் எல்லாத்தையும் இந்த கர்லி பிரேஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து இஃப் எல்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கர்லி பிரேஸ் போட்டாகணும். ஸோ இப்போ எனக்கு ப்ரோக்ராம் ப்ராப்பராக கம்பைல் ஆயிடுச்சு. இன்னும் அந்த கோடை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இனிஷியலாக ஃப்ளாக் வந்து நான் 0ன்னு வச்சுக்கலாம். மீனிங் தட் நான் கடைசியல் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதுவும் ப்ராப்பராக டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.